பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த மேட்டுமையான இருதயம் நமக்கு வேண்டாம் என்கிற தலைப்புல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாமா? தானியேல் 5ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனம் 20ஆம் வசனத்தின் முதலாவது வாசிப்போம். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி, யாருடைய இருதயம்? நேபுகாத் நேச்சாரின் இருதயம் மேட்டிமையாகி, அவருடைய ஆவி கர்வத்தினால் கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அதுக்கு அடுத்து நடந்தது என்ன? அடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயத்தை போல ஆயிடுச்சு. அவர் என்ன பண்றாரு? மாடுகளை போல புல்லை மேய்கிறத நீங்க பார்க்க முடியும். அவருடைய சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டு அவர் என்ன பண்றாரா? காட்டு கழுதைகளோட சஞ்சரிக்கிற ஒரு குணத்தை நீங்க இங்க பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகள்ல இருந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதனிடத்துல மேட்டிமை இருக்குமானால் அது அவனுடைய ஸ்தானத்தை அது கெடுத்து போடும் என்று நம்ம பார்த்தோம்ல. அது மட்டும் இல்லைங்க, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. கர்த்தருடைய மகிமை அந்த நம்மளை விட்டு போகாதபடி இருக்கணும்னா நமக்கு இந்த மேட்டிமை வேண்டாம். இந்த மேட்டிமை என்கிற குணம் நமக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பொசிஷன், கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற அந்த பதவி நம்ம விட்டு போய்விடும். இதுக்கு ஆதாரமான ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? நான் என்னுடைய எம்எல்ஐசி அதை படித்து முடிச்சுட்டு அந்த இயரில் நான் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர். சரிங்களா? அப்போது எனக்கு ஜாப் உடனே கிடைச்சிருன்ற ஒரு குருட்டு நம்பிக்கை. அந்த ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர்னாலே தானாக ஒரு கர்வம் வரும் இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு மேட்டிமை. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு சில நாட்கள் வேலை கிடைக்கவே இல்லை. எங்கெங்கேயோ அலைஞ்சோம், என்னென்னவோ காரியங்களை பண்ணோம், கிடைக்கல. படிக்காத பிள்ளைங்களுக்கெல்லாம் கிடைக்குது, ஆனால் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு, ஆனால் எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை. ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ள போக ஆரம்பித்தேன். ஜெபிக்க ஆரம்பிச்சேன். நீங்க நம்ப மாட்டீங்க, ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீ எல்லார்கிட்டையும் சொல்ற நான் ஃபர்ஸ்ட் ரேங்க், நான் கோல்ட் மெடலிஸ்ட், நான் காரியத்தை பண்ணேன், நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் நீ இதை சொல்லிட்டு இருக்க, இது நான் உனக்கு போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னிடத்துல பேச ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் நான் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தேன், இந்த மேட்டிமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, இந்த மேட்டிமையினாலே தான் என்னால நீர் வைத்திருக்கிற அந்த பொசிஷன்ல என்னால உட்கார முடியல சொல்லி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, என்னுடைய அரை கதவை சாத்திட்டு தரையில சாஷ்டாங்கமா விழுந்து கர்த்தரிடத்துல அழுத. நீங்க போட்ட பிச்சப்பா, எனக்கு ஞானம் இல்லப்பா, ஜீரோப்பா, நான் முட்டாள், நான் பேதே ஆண்டவரே, அப்பா நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல அழ 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 கர்த்தர் நிச்சயமாகவே என்னை மன்னித்தார். கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டதுக்கு பின்பாக நீங்க வேணா பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில ஸ்டெப் பை ஸ்டெப்பா கர்த்தர் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். அநேக காரியங்களை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை காணவும், சுகிக்கவும், நல்ல பொசிஷன்ல இருக்கவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இதை பார்த்து கொண்டிருக்கவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேனே, இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, அதை தான் நான் சொல்லுகிறேன். என்றைக்கு நான் படித்தேன், நான் சம்பாதிச்சேன், நான் இதை பண்ணேன், நான் அந்த மேட்டிமை என்கிற குணம் நம்மையும் அறியாமல் நமக்குள்ளே இருக்குமானால் நம்மளால எதையுமே சுதந்திரிக்க முடியாது. இருக்கிறதும் நம்மளை விட்டு போயிடும். புரியுதுங்களா? கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதமும் நம்ம இடத்துல வரவே வராது. இதை நான் சொல்றதுக்கு வெட்கப்படலை. உண்மையிலேங்க நான் அனுபவித்ததுனால, நான் திருந்தினதுனால இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் நானும் அந்த மேட்டிமை குணம் எனக்கு வேண்டாப்பா. அந்த நேபுகாத் நேச்சார் இடத்துல அந்த மேட்டிமை காணப்பட்டவுடன் சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்ட மிருகத்தை போல புல்லை சாப்பிட ஆரம்பித்தான். காட்டுக்கழுதையின் காட்டுக்கழுதைகளோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தான். விலங்குகளின், மிருகங்களின் இருதயம் அவனுடைய இருதயமா இருந்தது. இன்றைக்கு நம்ம மாறிக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, நான் எந்த காரியங்களில முன்னாடி வைக்கிறோமோ தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, அந்த மேட்டிமை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்க வீடு நீங்க போட்ட பிச்சை ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற ஆண்டவரே வாழ்க்கை நீங்க போட்ட வாழ்க்கை ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷம் நீங்க கொடுத்த சந்தோஷம், நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாகனங்களா இருக்கட்டும், சம்பத்துகளா இருக்கட்டும், அது நீங்க போட்ட பிச்சை ஆண்டவரே. எல்லாமே நீங்க கொடுத்தது, எதுவுமே எங்களுக்கு கிடையாது ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் பார்த்து எங்கள் மேல பரிதாபப்பட்டு காரியங்களை செய்து கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. அதுல எங்கிருந்து இந்த மேட்டிமை வந்ததுன்னு எங்களுக்கு தெரியலப்பா. எங்களை நீங்க மன்னிங்க. இந்த மேட்டிமை எங்களுக்கு வேண்டாம்ப்பா. தயவு செஞ்சு இந்த மேட்டிமை வேண்டாம்ப்பா. நேபுகாத் நேச்சார் இடத்துல இருந்து ஆண்டவரே அவனுடைய மகிமை எப்படி செஞ்சு விட்டதோ அது போல ஆண்டவரே, நான் ஆண்டவரே எங்களுக்குள்ள நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை, மகிமையை நாங்கள் கெடுத்து கொண்டவர்களா இல்லாதபடிக்கு ஆண்டவரே அந்த மேட்டிமை இல்லாமல் தாழ்மையை தரித்து கொண்டவர்களாய் உம்மோடு உறவாடி
மறக்கிற அந்த அனுபவத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீரே எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. இந்த மேட்டுமை எங்களுக்கு வேண்டாம், எங்களை நீங்க மாற்றுங்க. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.